அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல் அகாடமி. யூனிட் 8 யூனிட் 9 சீரீஸில் இன்னைக்கு டே 5. இனி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பெண்கள் இயக்கம். தமிழ்நாட்டில் முக்கிய பெண்கள் அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் சங்கம், அதாவது உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன். இதை சுருக்கமாக VIAன்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1917 எங்கன்னா அடையார். இதை தோற்றுவிச்ச முக்கிய நபர்கள் அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ். அப்புறம் 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை இந்த அமைப்பு நிறுவியது. இது எதுக்குன்னா பெண்கள் கல்வி குறித்து பிரச்சனைகளை கையாள்வதற்காக. அடுத்ததாக 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்திலிருந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்காக ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பின்னர் இதுதான் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறுச்சு. இப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை பற்றி ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருவோமா. இது பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்கியது. அதுக்கப்புறம் தேவதாசி முறைக்கு உதவி செய்கின்ற நபர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மசோதா சட்டமாக மாறுறதுக்கு 15 ஆண்டுகள் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 உருவாச்சு. இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். பெண்கள் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம். அப்போ சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் விடுதலை தான். அவ்வளோதாங்க. இதுதான் பெண்கள் இயக்கத்தை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மா சிங்காரவேலர் டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வியை கேட்டு இந்த வீடியோவில் நம்ம முடிச்சுக்கலாம். மா சிங்காரவேலர் எத்தனை மொழிகளில் புலமை பெற்றிருக்காரு, அது என்னென்ன மொழின்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.